உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி ருக்கையாவோடு, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு இவர்களெல்லாம் குடும்பமாய் ஹிஜ்ரத்திற்கு பயணப்பட்டார்கள். அனுப்பி வைத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஊரிலே நீங்கள் தொழுவதற்கும் திருமறை ஓதுவதற்கும் அடிபடுகிறீர்கள், அங்கே செல்லுங்கள். ஃபஇன்ன ஃபீஹா மலிகன் லா யுதுலமு இன்தஹு அஹதுன். அங்கே ஒரு அரசர் இருக்கிறார். அந்த அரசருக்கு அவரிடத்தில் யாருக்கும் அநீதம் செய்யப்படாது, நீதியும் நேர்மையும் குடிகொள்ளுகிற இடம் அது, போங்க என்று அனுப்பி வைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிந்தனைக்குரிய ஒரு செய்தி. பாதுகாப்பு எங்கு தேவைப்படுமோ அந்த இடத்தில் நீதம் இருந்தால் மட்டும்தான் பாதுகாப்பு கிடைக்கும். இவர்களுக்கு தேவை பாதுகாப்பு. நாயகம் நீதம் இருக்கிற இடத்திலே அனுப்பி வைக்கிறார்கள். வந்தார்கள். வெளியிலே கடற்கரை. 2 கப்பல் கிடைத்தது. 2 கப்பலில் இவர்களும் இவர்களின் வாகனங்களும் சாமான்களும் எல்லாம் ஏற்றப்பட்டு, நெடுந்தூரம் அல்லவா, இன்றைய மக்காவிலே இருந்து இன்றைய எத்தியோப்பியா வரைக்கும். எத்தியோப்பியா தான் பழைய ஹபஷா. அந்த ஹபஷாவை நோக்கி 2 கப்பல்களில் இவர்கள் பயணப்பட துவங்கினார்கள். போய் பல பேர் அங்கேயே தங்கிவிட்டார்கள். சில பேர் நிலைமை மக்காவிலே சரியாகிவிட்டது என்று ஒரு கருத்தை நம்பி, வதந்தியை நம்பி ஷவ்வால் மாசம் திரும்பி வந்தார்கள். ரஜபிலே போனவர்கள் பல பேர் வரவில்லை என்றால் 7 வருஷம் 8 வருஷம் கழித்து வந்தார்கள். பல்லாண்டு காலங்கள் ஹபஷாவிலேயே தங்கி குடும்பம் நடத்தி அங்கேயே இருந்தார்கள். ஏறத்தாழ அந்த அரசரால் இவர்கள் அனுமதிக்கப்பட்டு, ஆசிர்வதிக்கப்பட்டு, அழகாக இடம் கொடுக்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். வரலாறு வருகிறது, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் கைபர் போர் நடந்த போதுதான் அங்கே இருந்து சில பேர் நேராக மதீனாவிற்கு வந்தார்கள். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஹிஜ்ரத்து நடந்தது புனித ரஜபு மாதம். ரஜபினுடைய மிக ஈரமான வரலாறுகளில் ஒன்று ஹபஷாவை நோக்கிய ஹிஜ்ரத் என்பது. அந்த அரசர் அப்படிப்பட்டவர். நஜ்ஜாஷி என்பவர் ஹிஜ்ரி 9 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்திற்கு சற்றேறக்குறைய 1.5 வருடங்களுக்கு முன்னால் நஜ்ஜாஷி மன்னர் அவர் நாட்டிலே வஃபாத்தான போது இஸ்லாமியர்களுக்கு நீதமாய அடைக்கலம் கொடுத்த ஒரு நீதிமகன் மரணத்திற்காக வேண்டி மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள். காயிபு ஜனாசா தொழ வைத்தார்கள் என்று வரலாறு பார்க்கிறோம்.